Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. இப்போ விஜய் அண்ணா வந்தாலே அது என்னவா மாறுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, தேவர் ஜெயந்திக்கு வந்து நேரில் வந்து மாலை போடல, ஃபோட்டோக்கு போடுறாரு, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வெளியே வந்தால் இன்னைக்கு களம் எப்படி ஆகும்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி இன்னைக்கு கரூரில் ஒரு பிரச்சனை. இன்னைக்கு திமுகவும் மற்ற இந்த விஜய் அண்ணா வந்ததுனால தன்னோட ஓட்டு கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிற கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்கிறத விஜய் கேட்டிருந்தா இப்படி வந்திருப்பாரு, அது நீ சொல்கிறத கேட்கறக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நிறைய மீடியாக்கள் வந்து இன்னைக்கு திமுகவுடைய கைக்கூலியாக இருக்குது. அப்போ வந்து எப்படி விஜயகாந்த் அவர்களை வந்து தவறாக சித்தரித்து எவ்வளோ ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களோ, அதுலேருந்து விஜய் அண்ணா வந்து ஒரு ஸ்டெப் பேக்கில் இருக்காரு. தாவேக்கோட பயணமே வந்து வித்தியாசமானதா. அது வந்து இவங்களுக்கு அந்த பழைய கால அரசியல்வாதிகளுக்கு புரியாது. அதே இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் இவங்களோட அரசியல் சூழ்ச்சிகளை வந்து இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேக்காவும் அதை கற்றுக்குது. இது ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்படி வேணாலும் நம்ம வந்து ஒருத்தர் மேலே வந்து குற்றத்தை சொல்லலாம், சேத்த வாரி இறைக்கலாம், வன்மத்தை கக்கலாம், அதை வந்து மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த இதெல்லாம் பதிவுலாம் போடுறாங்க. இன்னும் அவங்கெல்லாம் அந்த மைண்ட் செட்லேயே இருக்காங்க. அப்டேட் ஆகலை. ஏன்னா நீங்கள் அப்டேட் சோஷியல் மீடியா எவ்வளோ தூரம் அப்டேட் ஆயிருக்கு, மக்கள் கையில் எவ்வளோ தூரம் நியூஸ் போய் சேருது, எவ்வளோ பூம் ஆயிருக்கு, இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. எதை சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க, நம்ம பக்கம் நின்றுவாங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு அருண்குமார் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முத்துராமலிங்க தேவர் அவருடைய குரு பூஜை இன்னைக்கு தாவேக்கா சார்பாக வந்து பசும்பொன்னில் போயிட்டு எல்லாம் மரியாதைலாம் பண்ணியிருக்காங்க. முதலில் போயிட்டு மாலையெல்லாம் செலுத்தியிருக்காங்க. யார் புஷியானந்த் அவர்கள் போயிருக்காரு, அருண்குமார் அவர்கள் போயிருக்காரு, இன்னும் பல பேர்லாம் போயிருக்காங்க. என் கேள்வி என்னன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ வந்து வெளிப்படையாக வந்து ஒரு அரசியலில் இறங்கிட்டீங்க, ஒரு ட்ராக்ல வந்து மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. தாவேக்காவோட வெற்றி தென்மண்டலத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாமா இதை? கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணிலும் தென் மாவட்டங்களில் விஜய் அண்ணாவுடைய, அதாவது அவர் நடிகர் அறிக்கையில் கூட அவருக்கான ஃபேன் பேஸ் வந்து அங்கே ஜாஸ்தி தான். அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கூட தென் மாவட்டங்களில் தான் முதல் கட்டமாக நிறைய நிர்வாகிகள் வந்து உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த பக்கம் எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் தான். இந்த ஒரு மாதம் கேப் வந்து பெரிய ஒரு லேகெல்லாம் இருக்காது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பேக் டு ட்ராக்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மாதம் வந்து ஒர்க் பண்ணாமலாம் இல்லை, பேக்ரவுண்டில் ஒர்க்ஸ் போயிட்டு தான் இருந்துச்சு. இந்த கரூர் சம்பந்தமாக கேசஸ் ஆகட்டும், இல்லை வந்து அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன மாதிரி மக்கள் சந்திப்பில் நம்ம என்னெல்லாம் வந்து இந்த சம்பவத்திலேருந்து நம்ம மாற்றிக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஃபீல்டுக்கு வந்து திருப்பி வந்து ஃபீல்டு மறுபடியும் வந்துட்டாங்க. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் கூட வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு வந்து மரியாதைப்படுத்தியிருக்காரு, ட்வீட்லாம் கூட போட்டிருக்காங்க. அவன் பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்பயும் நீங்கள் வெளியே வர மாட்டீங்களா? திரும்ப என்னன்னா பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எப்போவுமே ஒரு வீட்டிலே உட்காரு அறிக்கை விடுறாரு, பழைய மாதிரி திரும்ப அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாரு, இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, வெளியே வர மாட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இந்த டாபிக் எல்லாம் வந்து இருக்கும். அது எல்லாமே உடச்சு தான் வந்து இவங்க சொல்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் விஜயனா வந்து உடச்சு அதுக்கு வந்து களத்தில் வந்து அவர் பதில் கொடுத்துட்டே தான் இருந்தார். அதாவது பதில்கள் சொற்களால் கொடுக்காம செயலில் பதில் கொடுத்துட்டு தான் இருந்தார். அப்போ இவங்களுக்கு எதுவுமே பேச முடியாமல் இருந்துச்சு. இப்போ விஜயண்ணா வந்தாலே அது என்னவா மாறுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, தேவர் ஜெயந்திக்கு வந்து நேரில் வந்து மாலை போடல, ஃபோட்டோக்கு போடுறாரு, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வெளியே வந்தால் இன்னைக்கு களம் எப்படி ஆகும்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி இன்னைக்கு கரூரில் ஒரு பிரச்சனை. அவர் விஜயண்ணா வெளியே வந்தது, நீங்கள் வந்ததுனால மட்டும் இல்லை, அவர் வரப்போ இந்த அரசாங்கம் சரியாக பாதுகாப்பு கொடுக்காதனால தான். அப்போ அவர் சும்மா நார்மலாக ரோட்டுக்கு வந்தாலும் அது ரோட் ஷோவாக மாறிடுது. இன்னைக்கு ரோட் ஷோ பண்ணக்கூடாதுங்கிறது கோர்ட்டோடைய ஆர்டர் இருக்கு. அப்படி இருக்கப்போ வெளியே வந்தா தப்பு, வரலினாலும் தப்பு. அவர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுக்கக்கூடாது, சுற்றி இருக்கீங்க தான் முடிவு எடுக்கணும். இது அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு திமுகவும் மற்ற இந்த விஜய் அண்ணா வந்ததுனால தன்னோட ஓட்டு கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிற கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்றத விஜய் கேட்டிருந்தா இப்படி வந்திருப்பாரு, அது நீ சொல்றத கேட்கறக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம பார்க்கணும்ல, அவருக்கு தெரியும், அங்க இருக்கீங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். நீங்க வந்து நீங்க சொல்றத அவர் கேட்கணும், எங்களோட ஐடியால கேட்கணும். நீங்க வந்து எதுக்கு நீங்க தனியா கட்சி நடத்திட்டீங்க? கட்சி கழிச்சு போட்டு வந்து தாவேக்களை சேர்ந்துட வேண்டியதானே? வந்து மற்றவங்களோட பாதுகாப்பை கருதி தான் திரு விஜய் அவர்கள் இப்படி ஒரு ஃபார்முலாவில் போயிட்டு இருக்காரு. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா சொன்ன மாதிரி தான், விஜயண்ணா வந்தாலே அது வந்து மாஸ் தான். அவர் சும்மா வெளியே வந்து வீட்டை விட்டு வெளியே சொல்லுது, சொல்லுது. அப்போ அதுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும். விஜயண்ணாவுக்கான பாதுகாப்பு இல்லை. அப்போ அந்த க்ரௌடு வருதுன்னா அந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட் இந்த அரசாங்கத்துக்கு சுத்தமாகவே கிடையாது. க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ல எந்த நிர்வாகத்துக்குமே நிர்வாக திறனற்ற அரசாக தான் இருக்கு. அப்போ அந்த இதை வந்து சரியா பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சாங்க, எப்படியும் கவர்மெண்ட் வந்து நம்ம போய் பர்மிஷன் கேட்குறோம், அந்த பர்மிஷனுக்கு ஓரளவுக்காவது ஃபேவராக நடந்துப்பாங்க, மக்களை வந்து பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க அப்படிங்கிறனால தான் அந்த மக்கள் சந்திப்பை வாரம் நடந்துச்சு. எல்லா இடத்துலையும் போகிறப்போ பிரச்சனை இருக்க தான் செஞ்சுது, சின்ன சின்னதான். எல்லா இடத்துலையுமே அந்த பாதுகாப்பில் வந்து சின்ன சின்ன லேக் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் கரூரில் வந்து அந்த பாதுகாப்பு வந்து
சுத்தமாகவே இல்லை. இந்த உயிரிழப்புகள் ஏற்படுத்த அதுதான் உணர்த்துது. இப்போ தாவேகா சைடும் சரி, பொதுமக்கள் சைடும் எல்லாத்துக்குமே என்ன தோணுது அப்படின்னா, இவங்க பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா அந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது. அதை வந்து தாவேகாவும் உணர்றாங்க, விஜயண்ணாவும் உணர்றாரு. நம்ம வெளியே போனாலே கூட்டம் வருது, அப்போ அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு அரசாங்கம் இருக்கு, அரசாங்கம் போலீஸ் இருக்கு. போலீஸ் யார் கையில் இருக்குன்னா முதல்வர் கையில் இருக்கு. அப்போ அவங்க அதை சரியா பண்ண மாட்டாங்க அப்படின்னு உணர்ந்துட்டாங்க. இனிமேல் ஒரு தடவை பட்டதுக்கு அப்புறம் திருப்பி அதை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதாவது இது வந்து தாவேக்காக ஒரு பாடம்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் அது கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கெட்ட பேருன்ற மாதிரி மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கும் ஒரு படம் தானே இது. அவங்க சரியா தானே இருப்பாங்க இதுக்கப்புறம். இல்லை, அதை வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் சரி, இன்னைக்கு இருக்க ஆளும் கட்சி திமுகவும் சரி, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துலயே இல்லை. நம்ம மேலே தவறு இருக்கு, இதில் வந்து பாதுகாப்பு குறைபாடு நம்ம சரியான நிர்வாகம் இல்லாததுனால தான் அப்படிங்கிறத அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இல்லை. அதாவது இந்த திமுக காரங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நான் சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய பேர் திமுகலேருந்து வெளியே வர்றது காரணம் அவங்களுக்கெல்லாம் புரியுது. அதனால ஒரு பக்கெட்டில் கடல் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் வெள்ளத்தையும் சர்க்கரையும் போடுறதுனால அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியாக மாறிடாது, இனிப்பான தண்ணியாக மாறிடாது. அது எவ்வளோ விஷயங்கள் அதில் உள்ளே போட்டாலும் அது கடல் தண்ணியாக தான் இருக்கும். அப்படி தான் இந்த திமுகவுடைய அவங்க கட்சிக்காரங்க அவங்க அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் எவ்வளோ பாடங்கள் கற்பிச்சாலும் அவங்க வந்து அதை வந்து உணர மாட்டாங்க. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 10 வருஷமா ஆட்சியிலேயே இல்லை. மக்கள் எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்து வச்சிருந்தாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ வந்து அதிமுகவுக்கு பிஜேபி மேலே இருந்த அந்த விரக்தி தான் வந்து இன்னைக்கு பிஜேபி அதிமுக கூட போனங்காட்டி வேற வழியே இல்லாமல் தான் திமுகவை தேர்ந்தெடுத்து வச்சாங்க. அப்போ அந்த 4 வருஷம் அவங்க எவ்வளோ சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் பாடமே கற்றுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை அந்த வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பில் தான் எப்படி சுருட்ட முடியும் அதை தான் பார்ப்பாங்களுடைய. இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், தமிழ்நாட்டை உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம். அடுத்தபடியாக நீங்கள் ஒரு மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர், அதனால் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு பார்க்குறேன். என்னன்னா, மேற்கு மண்டலத்தில் தாவேக்கா வளர்ந்துருக்கா? அங்கே இருக்க செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது தாவேக்காவோட செயல்பாடுகள்? இல்லை, மேற்கு மண்டலம் நம்ம குறிப்பாக சொல்ல முடியாது. ஓவராலாக தமிழ்நாடு இருக்க எல்லா மண்டலங்களும் சரி, மாவட்டங்களையும் சரி, தாவேக்கா வந்து வளர்ச்சியை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நாளுக்கு நாள் தாவேக்கால உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஜாஸ்திகிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ இந்த ஒரு 30 நாள் வந்து கட்சியோட எல்லாமே வேலை செய்யாமல் இல்லை, எல்லா இடங்களையும் மேற்கு மண்டலத்தை தாண்டி டெல்டா பெல்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மழையினால் பாதிக்கப்பட்டதுக்கெல்லாம் வந்து போராட்டங்கள் முதல் கொண்டு தாவேக்கா முன்னெடுத்திருக்காங்க நிர்வாகிகள். இல்லைன்னா நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இங்கே வந்து விஜயண்ணா வெளியே வந்தால் தான் அது வந்து நியூஸாக மாறுது. மற்றபடி யார் இது பண்ணாலும் அது பெரிய நியூஸாக வந்து கவர் ஆகாது. அந்த லோக்கல் இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் லோக்கல் பத்திரிகையில் வரும் முடியாது, பெரிய நியூஸ் ஆகாது. அதனால எல்லா மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா நல்ல வளர்ச்சியை தான் வந்து திட்டமிட்டே வந்து தாவேக்காவினர் வந்து புறக்கணிக்கிறாங்கன்றீங்களா மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா? நான் கேட்குறேன். நம்ம இல்லை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, இந்த பிரச்சனைனால சொல்கிறேன். ஓகே. ஸோ யாருமே மீடியாவை இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நேற்று கூட நிர்மல்குமார் அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. ஆதவர்ஜனா வந்து அப்பப்போ மீடியாவை பார்க்குறாரு. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நிறைய மீடியாக்கள் வந்து இன்னைக்கு திமுகவுடைய கைக்கூலியாக இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் வந்து இந்த மீடியாக்கள் செய்யுது. அப்போ வந்து எப்படி விஜயகாந்த் அவர்களை வந்து தவறாக சித்தரித்து எவ்வளோ ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களோ, அதுலேருந்து விஜயண்ணா வந்து ஒரு ஸ்டெப்பு பேக்கில் இருக்கார். ஸோ அந்த வளையத்தில் அந்த சூழ்ச்சியில் நம்ம மாட்டிக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் ஏன்னா பார்த்துருக்காங்க இல்லையா, கடந்த காலங்களில் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னு ஒரு விஷயம் நமக்கு வேணும். ஏன்னா இந்த மீடியா முன்னாடி விஜயகாந்த் ஐயா உணர்ச்சி வச்சு பற்றி பேசுனது எல்லாத்தையுமே இவங்க எப்படி தவறாக சித்தரிச்சாங்கன்னு தெரியும். உதாரணத்துக்கு இந்த கரூர் சம்பவத்திலேயே ஒருவேளை அந்த இடத்துல விஜயன் ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அப்படின்னா, இதில் ஒரு குழப்பம் இருக்குது, சதி இருக்குங்கிற ஒரே ஒரு வேர்டு அந்த எமோஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னா, அந்த அன்னைக்கு தமிழ்நாடே வேற மாதிரி மாறி கலவர பூமியாக மாறி இருந்தது. அப்போ இதெல்லாமே வந்து எப்படி பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவோமோ அந்த பக்குவத்துக்குள்ள விஜயனா இருக்கார். அதனால நிறைய இடங்கள்ல வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதை அவாய்ட் பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாது, ஆனால் அவாய்ட் பண்ணால் அது பெட்டர். இன்டென்ஷனலாக பண்ணல. ஆமாம், ஏன்னா இவங்க எப்படி நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, இதை எப்படி ஃபேக்காக டைவர்ட் பண்ணுவாங்கிறது எல்லாமே தெரியும். அதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா, கடந்த காலத்துலேருந்து பாடத்தை அவர் எல்லா விஷயத்தையுமே கூர்ந்து கவனிக்கிறாரு. நம்ம இன்னைக்கு வந்தோம், நம்ம பாட்டுக்கு நினச்சது பண்ணிட்டு சீமான் மாதிரி வந்து இங்கே காலையில் ஒன்று பேசிட்டு சாயங்காலம் ஒன்று பேசுகிற ஆள் கிடையாது. எல்லாத்தையுமே ரொம்ப கூர்ந்து கவனிச்சு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல விஜயண்ணா ரொம்ப தெளிவாக இருக்கார். அதே மாதிரி இன்னொரு கேள்வி, குறிப்பாக இந்த கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ வந்து தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறப்போ ஒரு ஒரு நல்ல வெற்றி பெறலாம்ல, இதில் என்ன ஒரு தயக்கம் இருக்குது? இல்லை, இது வந்து இந்த கூட்டணி சம்மந்தமாக வந்து தாவேக்கா சைடில் ஆல்ரெடி பயங்கரமான கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. இங்கே யார் விஜயண்ணாவை தலைமையை ஏற்று வராங்களோ அவங்கள வந்து கூட்டணியில் அரவணைச்சிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி. அதில் வந்து ஆட்சியும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டேன். இதுலேயும் திமுகவுக்கும் பாஜகவோட அவங்க கூட கைக்கூலியாக இருக்கவங்க கூட எக்காரணத்தை கொண்டும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா அப்படி அவங்க கூட கூட்டணி வச்சு அவங்கள முதல்வர் ஆக்கிறதுக்கு விஜயனை கட்சி ஆரம்பிக்க வேண்டியதில்லை.
இப்போ எடப்பாடி முதல்வர் ஆக்கிறக்கா விஜயனை கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து தான் முதல்வர் ஆகிறவங்க தாண்டி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. விஜயனா முதல்வர் ஆகணும், மக்கள் விரும்பும் முதல்வர் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் அவங்க வைக்கிறாங்க இல்லையா. அவர் நான் முதல்வர் ஆகணும்னு கூட அவர் எதிர்பார்க்கல. மக்கள் விரும்பும் முதல்வர் விஜயனா அப்படிங்கிற விஷயம் தான். ஏன் இந்த பேச்சு வருதுன்னா, தாவேக்கால வந்து போதிய கட்டமைப்பு இல்லை. அப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா தான் நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது அந்த என் கருத்துப்படி தான் செயல்படணும்னு அப்படி வந்து செயல்பட முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அவங்க ஒரு ஒரு புதிய பாலிடிக்ஸில் வந்து ஒரு புதிய பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. தாவேக்காவோட பயணமே வந்து வித்தியாசமானதா. அது வந்து இவங்களுக்கு அந்த பழைய கால அரசியல்வாதிகளுக்கு புரியாது. அதே இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் இவங்களோட அரசியல் சூழ்ச்சிகளை வந்து இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேக்காவும் அதை கற்றுக்குது. எல்லாமே தெரிஞ்ச கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்ச ஆள் யாருமே கிடையாது. அப்படிங்கிறப்போ ஒரு சில விஷயத்தை களத்துல இருந்தும் உணர்றாங்க. அதுக்கு தகுந்தமான ஆல்டர்னேஷனை பண்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த தமிழக வெற்றி கழகம் அந்த இக்கு பிரச்சனையில கூட பிரச்சனை வந்தப்ப அது தப்பா இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை திருத்திக்கிற இடத்துல தாவேக்கா இருக்கு. அதான் நிறைய இடங்கள்ல பதிவு பண்றாங்க. தாவேக்கா வந்து இங்க மாற்று அரசியல் நோக்கி வரல, இங்க தீர்வு அரசியலை நோக்கி வரும். அப்ப தவறுகள் இருந்தால் அதை திருத்திக்கணும். அதுதான் தீர்வா இருக்கும். அந்த தீர்வை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள போய் நீங்க வந்து ஆல்ரெடி எப்படி திமுக அதிமுகவோட சேர்ந்து எப்படி ஊழல் பண்றது, எப்படி மதம் ரீதியா செயல்படுறது, இதெல்லாம் வந்து கத்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க அதுக்குள்ளேயே வரல. ஏன் இது டிஃப்ரெண்டான ஒரு பாலிடிக்ஸ். இங்கே வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த நெல் கொள்முதல்ல கூட விவசாயிகளுக்கு என்ன இழப்பீடு தரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது திமுக அதிமுக முடிவு பண்ணுறாங்க. நீ ஒரு விவசாயி இருக்காப்புல அப்படின்னா அவர் நஷ்டம் 2000 ஏற்படுது அப்படின்னா அது அந்த விவசாயத்துக்கு தான் தெரியும். அந்த பயிரை போட்டு விளை வச்சு அந்த உழவனுக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ காசு போட்டார், எவ்வளோ நஷ்டம்னு. ஆனால் இதை டிசைட் பண்ணுற இடத்துல இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்க எடப்பாடி அவர்கள் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இவ்வளோ நிதி வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. அது எப்படி நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறீங்க? அதை சொல்ல வேண்டிய இடத்துல உழவர்கள் இருக்காங்க. அவங்க தான் சொல்லணும் எங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒவ்வொரு இல்லை அவர் போயிட்டு உழவர்லாம் போய் பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க கூட சொல்லியிருக்கலாம்ல, அவங்களோட வாய்ஸாக இருந்திருக்கலாம். இல்லை அவங்களோட வாய்ஸாக அதுதான் சொல்கிறேன். அது ஒரு கிளாரிட்டி இருக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வந்து வேலையை முடிச்சிடலாம். அதே வேறு இடங்களில் பார்த்தா அங்கே தண்ணி பற்றாக்குறை இருக்கும், அவங்களுக்கு வந்து செலவு ஜாஸ்தியாகும். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இது வரும். அப்போ அந்த உழவர்கள் தான் சொல்லணும், என்னோட நிலத்துக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு அது நஷ்டமாயிருச்சு அப்படின்னா அப்போ உனக்கு எவ்வளோ வேணும், உங்களுக்கு எவ்வளோ வேணும்னா 2500. இன்னொருத்தருக்கு அவருக்கு 3000 4000 செலவே அவர் பண்ணியிருப்பார். ஓகே. அப்போ ஓவராலாக நீ அதெல்லாம் பேசக்கூடாது. நான் இவ்வளோதான் சொல்லுவேன். ஆளுங்கட்சி உனக்கு 2500 கொடுக்குறேன்னு சொல்லுதான், நான் 3500 வாங்கி தருவேன், அவ்வளோதான். நீ எச்செல்லாம் கேட்கக்கூடாது, நீ யார் எச்சா கேட்கறங்கிற மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து விஜய் இதுதான் சொல்கிறேன். அப்போ ஒரு விஜய் என்ன ஸ்டேட்மெண்ட்டில் கூட நிறைய சொல்லியிருந்தாரு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் கிடையாது. குறிப்பாக வந்து பெண்கள் பாதுகாப்பு, உழவர்கள் சார்ந்த விஷயம், இதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் கிடையாது. இதுதான் அந்த விஷயம். அவங்களுக்கு என்ன நஷ்டமாக இருக்கோ அந்த முழு தொகையும் போய் சேரணும். அதோட போட்டு 19 நாங்கள் 2 பேர் பேசிட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்போம், அதை தான் நீ வாங்கிட்டு போகணும்னு சொல்லி கட்டளை இடத்துல அவங்க கிடையாது. மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் மக்களுக்கு வேணும். அதே மாதிரி இப்போ ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு மூளை, ரொம்ப இன்டெலெக்சுவலான பர்சன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்புட்ஸ் ஐடியாஸ்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி தாவேக்காவில் வந்து பல்வேறு குளறுபடிகள் இருக்குது உள்ளேயே, கட்சிக்குள்ளேயே. இதில் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் வந்து உள்ளே வந்து உள்ளடிவெல்லாம் செய்கிறாங்க, உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கணும்? உட்கட்சி பூசல் வந்து எல்லா கட்சியிலையுமே. ஆமாம். அது அந்த போஸ்டிங். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இங்கே யாருமே பெருசாலாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கான்னு. அவன் யார், அந்த பையன் எங்கே இருக்கானே யாருக்கு தெரியாது. அவன் ஒரு நிர்வாகியாக இருக்கானா, உறுப்பினராக இருக்கான்னு கூட தெரியாது. ஆனால் விஜயனாக்கா வேலை செய்வான். இதுதான் தன்னெழுச்சியாக வச்சு. அதை தான் நான் கேட்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, தன்னெழுச்சியாக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஏன் கட்சியில் இழுத்து போட்டு அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? பேசுறவங்களுக்கு அது தேவையில்லைங்க. அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, இவ்வளோ நாள் இவனுக்கு இந்த 2 கட்சி மாற்றி வந்துட்டாங்க, இதுக்கு ஒரு தீர்வே இல்லை அப்படின்னு யோசிச்சிருந்த இடத்துல அப்பதான் வந்து விஜயகாந்த் ஐயா உள்ள வந்தார். அவங்களையும் வந்து மக்கள் அந்த டைம்ல வந்து இந்த அளவுக்கு சோசியல் மீடியாவோட வளர்ச்சி கிடையாது. அப்ப அவர் ஈஸியா எப்படி வந்து ஓரங்கட்ட முடியுமா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அதே விஷயத்த விஜய் நாங்கள் பண்ணல, நாங்க அன்னைக்கு தெரியாம இருந்துட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு விஷயம் தெரியுது. நீ எனக்கு போஸ்டிங் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வந்து விஜய் கட்சியில சேர்ந்து நான் போய் ரோடா நான் வந்து விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணுங்கிறது இல்லை. நீ சொல்ற அத்தனை குற்றச்சாட்டுகளையும் நான் உடச்சிருவேன், நீ சொல்ற அத்தனை பொய்களையும் நான் உடச்சிருவேன். நான் யாருன்னே உன்னால கண்டுபிடிக்க முடியாது. நீ முடிஞ்சா என்னை நீ முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் செயல்படுறாங்க. நீங்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டு விஜய் நம்மளை தூக்கி போட்டீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் அவன் போடுறான், இவன் வேண்டாம், இவன் இதுக்கு முன்னாடி இத்தனை தப்பு பண்ணியிருக்கான், இவன் இது பேசுறது எல்லாமே பொய், இதுதான் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்கள வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து நீங்க போஸ்டிங் கொடுத்து வான்னு சொல்லி கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலைனாலும் சரி, நீங்க அவன் கண்டுக்காமே விட்டீங்கனாலும் சரி. விஜயண்ணா வந்து ஏன்னா மற்ற கட்சியில எதிர்பார்ப்பாங்க, நான் கட்சிக்கே இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன், ரோட இறங்கி போஸ்ட் ஒட்டியிருக்கேன், கொடி பிடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு போஸ்டிங் தரல அப்படின்னு. இவங்க அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க இங்க கூப்பிடவே வேண்டாம். மற்ற கட்சியில சொல்லணும், சொன்னாதான் போய் செய்வாங்க. இங்க வந்து சொல்லவே வேண்டாம், அவனே செய்வான். அதுதான் விஜயண்ணாக்கு இருக்க அந்த ஒரு ஆதரவு, மக்களோட ஆதரவு விஜயண்ணாக்கு அப்படிதான் இருக்கு. மாஸ்டர் படத்துல கூட விஜய் சொல்லியிருப்பாரு, வெளியில கோடி பேர் வெயிட் பண்ணிருக்காங்கடா, அது மாதிரி தான் எடுத்துக்கணும். இல்ல உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு இந்த 41 பேர் இறந்தவங்கள கூட தன்னோட வீட்டுல வந்து உயிரை கொடுத்துருக்காங்க.
அவங்க கூட விஜயண்ணாக்கு ஆப்போசிட்டாக இல்லை. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கேவலமாக பேசுகிற இடத்துல வந்துட்டாங்க. இவங்களோட அரசியல் அவ்வளோதான். அந்த அரசியல் வந்து அவங்க எந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு கீழ்த்தரமாக திமுக இவங்களெல்லாம் போவாங்களோ அதை இன்னைக்கு நம்ம வெட்ட வெளியாக பார்க்குறோம். அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து கரூரில் அந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வந்து சந்திச்சும் பேசியிருக்காரு. பல பேருக்கு வந்து மனசு உடஞ்சி காலெல்லாம் விழுந்திருக்கிறதா சொல்கிறாங்களே. ஆமாங்க. அது குறிப்பாக ஒரு வயசான ஐயா ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதை பார்த்தா நம்மளுக்கே வந்து கண்ணில் தண்ணீர் வந்துடுது. ஏன்னா அவருக்கு ஒரு 80-85 வயசு இருக்கும். அவர் அழுகிறாரு. அவரோட 2 பேத்தி, அவரோட மருமக 3 பேரும் இழந்திருக்காங்க அந்த குடும்பம். ஆமாம், 3 பேர் இழந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஐயா அழுகிறாரு. விஜய் பார்க்கறதுக்கு விஜய் மாதிரியே இல்லை, பைத்தியக்கார மாதிரி இருக்கு. அவர் ஒரு ரொம்ப பாசிட்டிவான இது. அவர் பேச பேச அழுகிறாரு. காலில் விழுந்துட்டு அப்போ மனுஷன் அவ்வளோ பெரிய மனுஷன் அப்படி. ஆனால் விஜயண்ணாவை கம்பேர் பண்ணல அந்த ஐயா வந்து வயசுல ரொம்ப மூத்தவனர். அவர் காலில் விழுகிறது வந்து எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய பார்க்காத இடம் கிடையாது. அப்படிப்பட்டவர் வந்து இவ்வளோ இறங்கி வராருன்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப அவங்க மனசை உடஞ்சி சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்க ஏன்னா விஜய் அண்ணாவோட மனசு அந்த மாதிரிங்க. அவர் வந்து நம்ம சும்மா போகிற போக்கில் வந்து மற்றவங்கள மாதிரி போனோம் பார்த்தோம் அப்படின்னு. இப்போ இவங்க இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க இல்லையா, ஏன் திருமாவளவன் அவர்களே மண்டபத்துக்கு வர சொல்லி தான் எல்லாத்தையும் பார்த்தாரு. அவங்க எந்த அரசியல் கட்சி தலைவர் வீடு வீடாக போய் பார்த்தாங்க. ஆனால் இவர் போகணும்னு நினைக்கிறாரு. அது இவருக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலைங்கிறனால கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாரு. அதையும் தாண்டி இவர் ரொம்ப எமோஷனலான பர்சன். ஏன்னா அவரோட தங்கை இறப்புக்கு அப்புறம் அவர் தமிழகத்தில் இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகத்தினால இறக்குற எல்லா குழந்தைகளையுமே அவரோட தங்கச்சியாக தான் பார்க்குறாரு. அதனால தான் அனிதாவோட மரணத்துக்கும் அவர் போய் நின்னாரு. தூத்துக்குடி துப்பாக்கியில் எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்னோலின்னு ஒரு பொண்ணு 17 வயசு பொண்ணை வந்து சுட்டு கொண்டாங்க அவங்க வீட்லேயும். ஏன்னா எல்லாத்துக்குமே எப்படி தெரியுது அப்படின்னா விஜய் அண்ணாக்கு அந்த வழி புரியுது. ஏன்னா விஜய் அண்ணா அவங்க எல்லாத்தையும் இவரோட தங்கையாக பார்க்குறாரு. தன்னோட தங்கைக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த அவ்வளோ எமோஷனலான பர்சன். அந்த விஷயம் தான் இங்கே பிரதிபலிக்குது. அதை வந்து காதில் கேட்டுட்டு இருந்தேன், நம்ம எல்லாரும் காதில் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கண்கூட பார்த்துருக்குறாங்க. அப்போ அவங்களே வந்து இவ்வளோ இலகன மனசா விஜய் அண்ணாவுக்கு அப்படிங்கிற உணர்றாங்க. நம்ம வந்து இவருக்கு என்னானாலும் சரி நம்ம இவரு கூட தான் நிற்கணும். ஏன்னா தவறு நடந்திருக்கு, இழப்பு எங்கள் வீட்டில் நடந்திருக்கு, எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க சொல்லலைங்கிறது ரெண்டாவது. எங்களை கொச்சையாக பேசுகிற இடத்துல தான் இந்த ஆளும் கட்சியை சேர்ந்த நபர்களும் மற்ற கட்சியும் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நமக்காக நம்மளே வந்து தேறி வர ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் வந்து விஜய் அண்ணா வந்து அது மீண்டு வராமல் இருக்காரு, இன்னும் அவர் மனசு வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க உணர்றாங்க. அதனால விஜய் அண்ணா பக்கம் நிற்கிறாங்க. இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ இவ்வளோ சம்பவம் நடந்துருச்சு, தாவேகா மறுபடியும் பொலிட்டிக்கல் ட்ராக்குள்ளே வந்துட்டாங்க. என் கேள்வி என்னன்னா, இதுக்கப்புறம் பரப்புரைன்னு வரப்போ தாவேகாவோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? வீரியமாக இருக்குமா? இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப வீரியமாக தான் இருக்கும். இதில் என்ன, அதுதான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். இந்த காவல்துறை, இந்த அரசாங்கத்தின் கீழ் இருக்க காவல்துறையோட பாதுகாப்பில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது பாதுகாப்பு குறைபாடுனால தான் இது இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப ஆணித்தனமாக உணர்ந்துட்டாங்க. இந்த விஜய் அண்ணா வந்து தன்னோட கூட்டத்துக்கு என்னை பார்க்க வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த இடத்துல வந்து இந்த காவல்துறை நம்மனு தப்பாக போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆணித்தனமாக பதிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இன்னும் இப்போ செயல்பட்டதோட இன்னும் வீரியமாக தான் செயல்படுவாங்க. அதையும் தாண்டி ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு பணியில் இந்த காவல்துறையை பெருசாக நம்ப மாட்டாங்க. அதுக்கான வழிகளையும் மேற்கொள்வாங்க. காவல்துறையை தாண்டி நம்மளும் மக்கள், அதாவது விஜய் அண்ணாவோட பாதுகாப்பையும் தாண்டி விஜய் அண்ணாவோட பாதுகாப்பு பண்ணுறதுக்கு தனியாக பவுன்சர்ஸ் வச்சுருக்காங்க, செக்யூரிட்டி, வைப்பு செக்யூரிட்டி, இது எல்லாமே இருக்குது. இதை தாண்டி மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணுங்கிற இடத்துல அதில் வந்து மெயின் கன்சர்னாக வச்சுருக்காங்க. அதிக அளவு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். நம்ம ஒரு கூட்டம் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த காவல்துறை அந்த விஷயத்தை பண்ணுறாங்களோ இல்லையோ, நாம காவல்துறையாக இருந்து நம்ம நிர்வாகிகள் பார்க்கணும் அப்படிங்கிறது, அதுக்கான டீம் ஃபார்மேஷனும் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இனி அப்படிதான் இருக்கும், களம் அப்படிதான் இருக்கும். சரி, நீங்கள் வந்து இவ்வளோ சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக கரூரில் வந்து ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் நடந்ததா நக்கீரன் இதழில் வந்திருக்கு, அது பார்த்தீங்களா? ஏன் நல்ல பேர் இது வந்து பெரும் பேசு பொருளாயிருச்சு. இது இல்லை, கிட்டத்தட்ட நக்கீரன் பத்திரிக்கை அவர் கோபாலையோட வீடியோலாம் வந்து சமீப காலமாக நான் பார்க்குறத நிப்பாட்டி. ஏன்னா அது பெருசாக வராது, வந்தாலும் விஜய் அண்ணா மேலே ஒரு அவதூறு பரப்புறத வன்மத்தை கக்கறதுக்காக தான் அவர் இப்போல்லாம் திரையில் தோண்ட ஆரம்பிச்சிட்டார். இதுக்கு முன்னாடி அதாவது நக்கீரன் பத்திரிகை வந்து தேவையான பத்திரிகையாக புறக்கணிக்க வேண்டிய பத்திரிகை அப்படின்னா, திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா நக்கீரன் பத்திரிகை ரொம்ப ரொம்ப அவசியமான பத்திரிகை, எல்லாரும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். இதே திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப நக்கீரன் வந்து உண்மையிலே முழுக்க புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு பத்திரிகையாக தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மக்களே புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பேஜஸில் நான் பார்த்தேன், இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்து பாதி கம்மி பண்ணிட்டோம், எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் 6000 ரூபான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க, அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா மக்கள் இன்னைக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்படி வேணாலும் நம்ம வந்து ஒருத்தர் மேலே வந்து குற்றத்தை சொல்லலாம், சேத்த வாரி இறைக்கலாம், வன்மத்தை கக்கலாம், அதை வந்து மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் இதெல்லாம் பதிவெல்லாம் போடுறாங்க. ஏன்னா அவர் சொல்லுற அந்த வீடியோ நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். 60 ட்ரோன் பறந்துச்சு, 60 ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்தாங்க, இது வந்து ஜனநாயக படத்துக்காக ஷூட்டிங் உள்ள நடிகைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. மக்களுக்கு வந்து இன்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நார்மலாக பேசிக்காக ஒரு வண்டி ஓட்ட டிரைவருக்கு தெரியும் ஒரு பஸ்ஸில் எத்தனை சீட்டு எத்தனை பேசஞ்சர்ஸ் அப்படின்ட்டு. ஒரு பஸ்ஸில் அதிகப்படியாக 53 பேசஞ்சர்ஸ் தான் சீட்டு போட்டாலே ஃபுல் பண்ணாலே. இதில் விஜய் அண்ணாக்குள்ள ரேம்ப் போட்டாச்சு, அதில் ஒரு 10 பேசஞ்சர் காலி, 50ல் 40. அதுக்கப்புறம் பாத்ரூம் வேணும் உள்ள, அதை ஒன்று போட்டால் அதில் ஒரு 20 பேசஞ்சர்ஸ் காலி. பேலன்ஸ் இருக்கிற சீட்டு 20 சீட்டு தான் இருக்கும். அந்த 20 சீட்லேயே ஒரு சோஃபா போட்டால் அதில் ஒரு 10 காலி. பேலன்ஸ் எத்தனை பேர் இருக்க முடியும்? உள்ள 10 பேர் தான். இவன் சொல்லக்கூடாது, வாய் தவறி வந்துருச்சு. இவர் மக்கள் அப்படி தானே பார்ப்பாங்க, ரியாலிட்டி யதார்த்தமாக அப்படி தானே பார்ப்பாங்க. இவர் என்னப்பா இந்த ஆள் என்னப்பா 60 பேர் உள்ள இருந்தாங்கிறாங்க, பஸ் ஒரு லோடு பஸ் ஏற்றினா 53 பேர் தான் ஏற்ற முடியும். இதில் விஜய் அண்ணாக்குள்ள ரேம்ப்பு பாத்ரூம் எல்லாம் போட்டால் தானே பஸ்ஸா ட்ரெயினான்னு கேட்பாங்க இல்லையா? இந்த அடிப்படை சிந்தனை கூட மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது கூட யோசிக்காம இவங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த கலைஞர் காலத்துல என்ன சொன்னாலும் வந்து மக்கள் நம்புவாங்களாம். ஏன்னா அவங்க பத்திரிக்கை எல்லாமே அவங்க கையில இருந்தங்காட்டி என்ன எழுதினாலும் அதை படிச்சா அப்படியே ஆமா அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. இன்னும் அவங்க எல்லாம் அந்த மைண்ட் செட்லயே இருக்காங்க. அப்டேட் ஆகல. ஏன்னா இன்னைக்கு அப்டேட் சோசியல் மீடியா எவ்வளவு தூரம் அப்டேட் ஆயிருக்கு, மக்கள் கையில எவ்வளவு தூரம் நியூஸ் போய் சேருது, எவ்வளவு பூம் ஆயிருக்கு, இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. இதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. எதை சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க, நம்ம பக்கம் நின்றுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் மக்களை வந்து மக்களே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீ இவ்வளோ விஷயங்கள் இருக்கையில ஏன் நீ என்கிட்ட இவ்வளோ போய் பேசுறது தன்னை ஏமாத்துறியே, அப்ப என் தாத்தா முப்பாட்டங்கள்ல நீ என்ன மாதிரி ஏமாத்தி இருப்ப நீ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் இன்னுமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்ல இந்த திமுக அவங்களோட ப்ராட்காஸ்ட்ல வச்சிருப்பாங்க, அதுல வர மெசேஜை படிச்சுட்டு அதை அப்படியே உண்மையை நினைச்சு எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுறாங்க. அது அவங்க வீட்டுல இருக்கிற பசங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஆமா, அந்த மாதிரி தான். இப்ப என்னன்னா அந்த பழைய திமுக ஆளுகளுக்கு அவங்களோட பசங்க பிள்ளைங்க வந்து பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னப்பா நீ இப்படி போட்டிருக்காப்பா, இது உண்மை இல்லப்பா, இங்க பாருப்பா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி, என்னடா மகனே சொல்ற அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறவங்க, அப்ப இத்தனை நாள் என்னையே ஏமாத்திருக்காங்க அப்படின்னு கட்சிக்காரனே கேட்க ஆரம்பிச்சிட்டான். உண்மைங்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல. நான் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா திமுக இருக்காரு. உண்மையை சொல்ல போனா அந்த திமுக அண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, இவர் இன்னொரு அண்டா மாதிரி. அவர் நானும் பாத்துட்டு கண்டுக்க மாட்டேன் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு. ஒரு நாள் என்கிட்ட சொல்றாப்ல, ஏங்க அருண் பாத்தீங்களே என் ஸ்டேட்டஸ் எல்லாம், நீங்களா ஒரு தடவை இதுல உண்மை என்ன பொய்யன்னு சொல்ல மாட்டேன். ஏங்க அப்படின்னா, ஏங்க என் பையன் 10வது தாங்க படிக்கிறான், அவன் தானே வீட்டுல கழுவுகளும் கழுவுது, ஏன் இப்படி எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்க, பைத்தியமா பண்ணின்னு எனக்கு கேட்டாங்க. நான் அவனை போட்டு ஒரு அடி அடிச்சு போட்டேன், யாரை பத்திரா பேசுறேன், தலைவர் பத்தி தப்பா பேசுறேன்னா அவன் எடுத்து காட்டுறான் உண்மையை. எனக்கு அவங்க பேசுறதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. அவன் 10வது படிக்கிறான், எனக்கு அவனுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. 10வது பையன் படிக்கிற பையனுக்கு தெரியுது அப்ப எது உண்மை எது பொய்ன்னு. ஏன்னா விஜய் வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அரசியல் மயமாக்கப்பட்டிருக்காங்க இளைஞர்கள் அப்படிங்கிற விஷயம். ஸ்கூல் படிக்கிற இடத்துல இருந்து பசங்க முதல் கொண்டு அரசியல், அதாவது அவங்க படிக்கிறத தாண்டி இன்னைக்கு அரசியல் நம்மளும் கத்துக்கணும் அப்படிங்கிற வந்துருச்சு. அது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, கேரளால முதல் கொண்டு. கேரளால கூட 12வது 11வது படிக்கிற பொண்ணுங்க இந்த தமிழ்நாட்டு அரசியலை பத்தியான அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அரசியல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இளைஞர் மதத்துல நினைக்கிறேன். என்னன்னா அதாவது தென்னிந்தியாவிலே வந்து விஜய் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான லீடராக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஏன்னா வந்து இப்போ வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் விஜயோட ஆதரவை தேடுறாங்க, ஆந்திராலையும் இங்கே தேடுறாங்க. என்டிஏ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து விஜய் வந்து எப்படியாவது இந்திய கூட்டணிக்கு வரமாட்டாரான்ற மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சவுத் இந்தியாவிலே ஒரு பவர்ஃபுல் லீடராங்க விஜய். ஆமா, இதில் நீங்கள் பாண்டிச்சேரி விட்டுட்டீங்க. பாண்டிச்சேரி விட்டுட்டீங்க. பிஜேபி வந்து எப்படியா அதை தான் சொல்கிறேன். ஒரு பேட்டியில் கூட யாரோ ஒருத்தர் பேசியிருந்தாங்க, என்னதான் இது பண்ணாலும் விஜய் நம்ம பக்கம் திரும்ப மாட்டாப்ல, நம்ம பேசாம யூட்டர்ன் பண்ணி விஜய் பக்கம் போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் பிஜேபி இன்னைக்கு ஏடிஎம்கே வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ப்ரெஸ் மீட் பார்த்தேன். எடப்பாடி அவர்கள் கூட அந்த இவங்க வந்து தாவேக்காவும் ஏடிஎம்கே கூட்டு பேச்சுவார்த்தை நடந்துச்சு, இவங்க 50 சீட்டு சொன்னாங்க, 100 சீட்டு, அதெல்லாத்தையுமே அவரை கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, நாங்களும் போய் இது வரைக்கும் பேசல, நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம், அவங்க சைடுல இருந்து புடிப்பணமே கொடுக்கல, அவங்களும் எங்க கிட்ட வரல அப்படின்னு சொல்றது எடப்பாடி அவர்களும் சொல்லிட்டாரு. சும்மா ஒரு ஸ்டேஜுக்கு பேசி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படி இப்படின்னு. அது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அது யாருக்கு போட்டாங்கன்னு தெரியாது. அவங்களும் ஓப்பனா தாவேக்கான்லாம் சொல்லல. இப்போ நீங்களா எடப்பாடி சொல்லிட்டாரு, நீங்களா ஒன்று நினைச்சு நீங்களா ஒன்று பேசிக்கிட்டு நான் எப்படியா பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டு போயிட்டாப்ல. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான், அவ்வளோ பவர்ஃபுல்லான லீடர் விஜயண்ணா, சும்மாலாம் கிடையாது. ஏன்னா எல்லா கட்சியிலுமே நீங்க விஜயண்ணாவோட கூட்டணி வச்சா இங்க நம்ம ஜெயிக்க முடியும், தமிழ்நாட்டை தாண்டி கேரளாலேயே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும், ஆந்திராலேயே ஏற்படுத்த முடியுங்கிறது தெரியுது. அதனாலதான் இப்போ காங்கிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா 90% விஜயண்ணாவோட கூட்டணி போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனா என்ன ஆனாலும் கையை விட்டுறக்கூடாது அப்படின்னு முதல்வர் இருக்கார், கை எங்க கூட தான் இருக்கும், என் தம்பி ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இங்க ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி, டெல்லி என்ன சொல்லுதோ அதான் இங்க ஸ்டேட் செஞ்சாகணும். அப்ப டெல்லியில வந்து விஜய் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா 100% போயிடுச்சு. அதான் 26ல எனக்கு தெரிஞ்சு திமுக தனித்து விடப்படும். மூன்றாவது அணியாகவும் எதிர்கட்சியா கூட வராது. ஆமா, எனக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா விஜயண்ணா வந்ததுக்கு அப்புறம் இதை வச்சே சீட்டோட கூட்டணி கட்சிகளாம் எங்களுக்கு இவ்வளவு சீட் வேணும் அவ்வளவு சீட் வேணும் இல்லைன்னா அங்க ஓடிடும், அந்த பூச்சண்டி காட்டி திமுக சீட் அதிகமா வாங்க பார்ப்பாங்க. அப்படி நிறைய இடங்கள்ல திமுக என்னதான் வந்து வெளிப்படையா வந்து நாங்க வந்து ஜாதிக்கு எதிரானவங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டாலும் நிறைய இடங்கள்ல ஜாதி ரீதியாக தான் சீட்டு கொடுப்பாங்க.
அப்போ வந்து அதுலேயே வந்து நிறைய ஏற்கனவே உள்ள வந்து இந்த பிரச்சனையே எல்லாம் இருக்குது திமுகவில். அவங்க அந்த ஜாதிங்கிறங்காட்டி சீட்டு கொடுத்துறாங்க, நான் கீழ் ஜாதிங்கிறங்காட்டி எனக்கு திமுகவில் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனை. அப்போ இவங்க அதிகமாக சீட்டு கேட்கல பொது தொகுதியில் வந்து இவங்களுக்கு சீட்டுகளெல்லாம் கம்மி பண்ணுவாங்க, கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் நிறைய பிரச்சனையாகும். அப்போ வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக திமுக டாட்டா பாய் பாய்னு சொல்லிட்டு கை அப்படியே இந்த பக்கம் ஓடியாந்தாரு. இங்கேருந்து கை காட்டுற இடத்துல வந்துடும் கை இங்கேருந்து திமுகவுக்கு. சூப்பருங்க. நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு பாலிடிக்ஸ் ரீதியாக பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி. நன்றி பிரதர்.